அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற, அதுவும் தீபாவளி விருந்தாக திரைக்கு வந்திருக்கிற பைசன் காலமாடான் படத்தோட விமர்சனம். காலமாடான் அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம துருவ விக்ரம் தான் காலமாடான். அவருடைய குலதெய்வம் காலமாடான், அதனால் அவருக்கு பேர் காலமாடான். பைசன் அப்படின்னு அவர் செல்லமாக கூப்பிடுறாங்க. அவர் இடம்பெற்றிருக்கிற கபடி டீம்லலாம். படத்தில் அவர் பசுபதியோட பையனாக வராரு. நிஜத்தில் அவர் விக்ரமோட பையன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். துருவ விக்ரமோட உண்மையாகவே ஒரு அருமையான நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கிறாரு. பா ரஞ்சித் உள்ளிட்டவர் தயாரிச்சிருக்கிறாங்க. பா ரஞ்சித் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பயத்தோடு தான் போனோம். ஏன்னா ஜாதி இந்த வன்மம்லாம் இருக்குமே அப்படின்ட்டு. உண்மையாக முன்பாதியில் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது. ஆனால் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் மாரி செல்வராஜ். எனக்கு தெரிஞ்சு பரியேறும் பெருமாள், வாழை, அதன் பிறகு இந்த பைசன் காலமாடான் படத்தை மாரி செல்வராஜோட படங்களில் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்றே கர்ணனை சொல்ல மாட்டீங்களா, மாமன்னனை சொல்ல மாட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஜாதி வன்மம் நிரம்பிய படம். இந்த படங்களில் ஜாதி அப்படி லைட்டர் வெயிட்டாக தொட்டு அப்படி வெளியில் வந்துடுறாரு. அதனால் பிற சமூகத்தினரும் கொண்டாடுற மாதிரி இருக்கிற படங்களில் இந்த படமும் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படத்தில் இந்த படத்தையும் நான் சொல்லுவேன். பாரஞ்சித்தும் இனியும் சாதியை கையில் பிடிச்சிட்டு இருந்தால் கல்லா கட்ட முடியாதுங்கிறத உணர்ந்துட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆமாம், இதில் கொஞ்சம் லிபரலாக விட்டுருக்கிறாரு மாரி செல்வராஜா. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் கபடி விளையாட போயிருக்கிறாரு நம்ம துருவ விக்ரம். அவரை அங்கே இருக்கிற அந்த கோச், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கூட்டு போன கோச், மேனேஜர், இப்படி கபடி டீமுக்கு இருப்பாங்கல்ல, கேப்டன் நம்ம தமிழர், மற்றவங்கெல்லாம் ஊபியிலேருந்து ஒருத்தன், பீகார்லேருந்து ஒருத்தன், நார்த் இந்தியா தான் ஃபுல்லாக. அப்போது இவான்லாம் என்னத்தை விளையாடுவான் பாரு, நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங்னு சொல்லி பேசுகிறோம், பாத்ரூம் போயிட்டு வரன்ட்டு போகிறான் பாரு அப்படிங்கிறப்பல இவர் போய் பாத்ரூமில் உட்காந்து தான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு யோசிக்கிறாரு. சவுத் சைட்லேருந்து, அதாவது நம்ம தென் தமிழகத்துலேருந்து, தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியிலேருந்து இவர் அந்த ஜப்பானுக்கு போகிறதுக்கு என்ன பாடுபட்டாருங்கிறது அப்படியே அவர் முன்னாடி வந்தபோது அது நம்ம கண் முன்னாடி ஸ்க்ரீனில் விரியுது. இதுதான் கதை. அங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இந்த உசந்த நிலைக்கு இப்படி ஒரு கபடி பிளேயராக வர்றதுக்கு இவர் பட்டப்பாடு. இவங்க அப்பா கபடியே வெறுக்கிறாரு. காரணம் ஊர்க்காரங்க. போனால் வம்பு சண்டை வந்துடுது, சாதி பிரச்சனை வந்துடுது. ஊர் என்னான்னு கேட்டு சாதி இதானன்னு ஃபீல் பண்ணி அடிக்கிறாங்க. அதனால் ஊரையே சொல்லாமல் வாழுது அவங்க குடும்பம். பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறாரு இருக்கிற நிலத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் 2 தாதாக்கள், ஒருத்தர் பெரிய சமூகத்தை சேர்ந்த தாதா லால், இன்னொருத்தர் இவங்க சமூகத்தை சேர்ந்த அமீர், இயக்குனர் அமீர். இன்டர்வலுக்கு முன்னாடி அவரை காரோட தீர்த்துக்கட்ட பார்க்குறாங்க. அங்கேருந்து அவர் தப்பிச்சு பழைச்சாரா என்ன அமீர். லாலுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு ஜென்ம பகை. துருவ விக்ரமே ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, நான் பிறந்தேன், நீ பிறந்த, நம்ம தாத்தா பாட்டம் பிறந்தான், அதுக்கு முன்னாடியிலேருந்தே நமக்கு ஒரு விரோதமாக இங்கே ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கப்பா, ஏன்பா அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்குறாரு. நமக்கே அப்போ ஒரு சர்வமும் அடங்கி போகுது. ஆனால் சாதி கட்டுப்பாடு இதையெல்லாம் தாண்டி கடந்து, இது இல்லாமல் ஒரு காதல் வேறு, அதுவும் இவரை விட இவங்க அக்காவோட தோழியோட காதல், அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் படத்தில் நெருடலாக இருந்தது. அவங்க தான் அனுபமா பரமேஸ்வரன், அவங்களோட ஒரு காதல். இது எல்லாத்தையும் கடந்து கபடியிலையும் காதல்லையும் சாதிச்சாரா இல்லையா? சொந்த சாதிக்காரனே இவருக்கு பொண்ணு தர மறுக்கிறான். வயது முதிர்வாளை மட்டும் கிடையாது, இவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் அந்த குலதெய்வத்தை காலமாடானை கும்பிடுறதில்ல, சாமி ஆடுறதில்ல பிரச்சனை. அதனால் இப்படி கதை பல்வேறு கோணத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, கிராமத்தை அப்படியே நேட்டிவிட்டியோடு காட்டுறேன் அப்படின்னு காமிச்சிருக்கிறது சில இடங்களில் டாக்குமெண்ட்ரியாக தெரியுது. நேட்டிவிட்டி நெகட்டிவிட்டியாக மாறாமல் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஃபீலு. எனக்கு அப்படி மாறல. ஆனால் படம் பார்த்த சில நண்பர்கள் என்னங்க டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீலிங்கை தெரிவித்தாங்க. எனக்கு என்னமோ தெரியல, இது பாரஞ்சித் தயாரிப்பில், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் எல்லா சமூகத்தினரும் கொண்டாட வேண்டிய ஒரு படம் அப்படின்ற லெவலில் தான் எனக்கு தோணுச்சு. காரணம், முன்பாதையில் சற்றே சாதி ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஆதரவாக அடிக்கடி அம்பேத்கர் படத்தை மட்டும் வைக்கலங்க, கட்டபொம்மன்,
வாவு சிதம்பரனார், ஒரு பேர் என்ன கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லார் ஃபோட்டோவும் அந்த கபடி விளையாடுறப்ப அந்த ஊரில், ஏன்னா 93, 94 நடக்கிற கதை வேறு லெவலில் காமிச்சிருக்கிறாரு. உண்மையாகவே மாரி செல்வராஜ் மாதிரி இயக்குநர்கள் சாதியை விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி படங்களை எடுத்து சாதிக்கணுங்கிறது தான். அதாவது உன்னை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கோம், அதை உடைச்சிட்டு வான்றது தான் படத்தோட கதை. அது வேலியை உடைக்கணும்னா வேலியை உடைச்சிட்டு இருக்கவனா, நீ வசந்தாலே வேலி ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும் சமூகத்துக்கான வேலி அப்படின்றத சொல்கிற விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாகவே மாரி செல்வராஜ் அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. சில இடங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது, அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் அனுபமா பரமேஸ்வரன், துருவ் விக்ரமோட கிஸ்ஸு முத்த காட்சி, லிப்லாக் காட்சி இருக்குது. ரஜிஷா விஜயன் அவங்க தான் அந்த அக்கா கேரக்டரில் வராங்க. பசுபதி, லால், அமீர், இன்னும் அந்த ஒரு ஊனமுற்ற ஒரு அதாவது மாற்றுத்திறனாளி பெண்ணாக வந்து அவங்க வந்து நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச நடிகை. அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்துலேயும் வர்றாங்க. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. நம்ம அழகம்பெருமாளோட மகளாக வர்றாங்க. அவங்க தான் இவரை வந்து அப்படியே தமிழக டீமுக்கு அடுத்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாவுக்கு, எப்பா என்னப்பா உன்னால் ஒன்றும் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய நல்ல விதமான காட்சிகள். ரஜிஷா விஜயன் அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அக்கா கேரக்டரு, அவங்களுடைய தோழி தான் நம்ம துருவ் விக்ரமுக்கு லவ்வு. இவர் லவ் பண்ண மாட்டார், அந்த பொண்ணு தான் விழுந்து விழுந்து லவ் பண்ணோம். சின்ன வயசில் இவர் பண்ண சிலத்தில் குறும்புகளால் அந்த லவ் அது வந்து பொயட்டிக்காக தான் இருக்குது. என்னடா வயசில் மூத்த பொண்ணோட அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்படுத்துச்சு நமக்கு. அதுமாரி பசுபதி கேரக்டரு மிரட்டி இருக்கிறாரு, உண்மையாக உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். லால் அதே மாதிரி தான். அமீர் இன்ட்ரோலுக்கு முன்னாடி என்னடா அமீரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இயக்குனர் அமீரை செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் உயிர்த்து செய்திருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த படத்தில் 2 பாடல்கள், அந்த அந்த ஒரு பாட்டு வனத்தி கிராமத்து பசங்க தான் இவங்கெல்லாம். வனத்து கிராமமே இவரை ஏற்றுக்க மறுக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களை கொண்டாடுது. 2 தலைவர்களும் இறுதியில் காலியாகி ஊரே 2 போட்டு கிடக்கிறப்போ ஒரு இந்தியன் டீமுக்காக ஒரு போராட்ட காலத்தில் விளையாட போவார். அங்கே ஜெயிச்சாரா என்ன அப்படிங்கிறது கிளைமாக்ஸ். ராசாத்தி உன் நினை கட்டு முன்னாச்சு அப்படின்ற அந்த பாட்டு, மஞ்சனத்திங்கிற அந்த பாட்டு மிரட்டல். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, அத்துவான காட்டுக்குள்ளே ஒத்தையில் போகிற வேலை அச்சம் எதுவும் தேவையில்லைன்னு நிவாஸ்கே பிரச்சனை தான். ஒரு பாட்டும் காலமாடா எங்கள் சாமி அந்த பாட்டும் பிரமாதம். இப்படி ஒரு பாட்டையும் சொல்லிட்டு போகலாம். பள்ளிக்கூடத்தில் இவருக்கு நடக்கிற அந்த சாதி பிரச்சனை, சின்ன வயசில் நடக்கிற சாதி பிரச்சனை, அதையெல்லாம் கடந்து, ஆனால் இதெல்லாம் ஊரில் நடந்தது, நம்மளும் ஒத்துக்க தான் வேணும். ஆனால் அது வன்மமாக காட்டாமல் இந்த படத்தில் அழகாக காட்டியிருக்கிறதுல எனக்கு ரொம்பவே இந்த படம் வந்து என்னை கவர்ந்துருச்சு. அந்த விதத்தில் மாரி செல்வராஜுக்கு நான் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். நிவாஸ்கே பிரசன்னாவுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதுமாதிரி இந்த படத்தை தயாரித்த ரஞ்சித் உள்ளிட்ட சமீர் நாயர், அதிதி ஆனந்த், தீபக் சேகல் இப்படி நிறைய பேர் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட், நீலம் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிச்சிருக்குது. உண்மையாக வேறு லெவல் படங்க. இந்த படத்துக்கு உண்மையாகவே பைசனை ஒரு இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்லாம் அவ்வளோ மைக் டைசனோட குத்து சண்டை மாதிரி இருக்குது. பைசன் நிச்சயமாக ஆக்ஷன் பிரியர்களுக்கு தீபாவளி ட்ரீட். மற்றவங்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் இது ஒரு ட்ரீட். அது மாதிரி விக்ரம் ரசிகர்கள் துருவ் விக்ரமை இந்த படத்துக்கு அப்புறம் கொண்டாடுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து அவருக்கு இன்னும் ஒரு சரியான இடம் கிடைக்கல, இந்த படத்துக்கு அப்புறம் அது கிடைக்குன்னு தோணுது. பைசன் வெரி குட் சன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.